இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். திண்டுக்கல் சீனிவாசன் சமீபத்தில் சொன்ன ஒரு விஷயத்தப்பா, 2017 அமைச்சராக இருக்கும்பொழுது கல்வராயன் மலையில் சாராயம் காய்ச்சுவதை நான் கண்ணால் பார்த்தேன். இதை விட ஒரு வெக்கக்கேடான செய்தி என்ன இருக்கு? அவர் இன்னைக்கு மேடையில் உட்காந்துருக்காரு. இந்த கள்ளச்சாராய சாகு 2001 பன்ருட்டியில் 53 பேர் இறந்து போனாங்க. அப்பொழுது ஜெயலலிதா முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? அதில் குறைந்தபட்சம் அந்த சாராயத்தை ஒழிக்கணும்னு நினைச்சாங்களா? ஆனால் 2002 அரசே அந்த டாஸ்மாகை நடத்தும் முடிவெடுத்தவர், கொள்கை முடிவெடுத்தவர் ஜெயலலிதா. தமிழக அரசுக்கு டாஸ்மாக் மூலமாக வந்த வருமானம் 30,000 கோடி. 2022-23 கிட்டத்தட்ட 40,000 கோடி. இப்பொழுது 23-24 46,000 கோடி. இலக்கு 50,000 கோடி. இதோட நான் வெக்கக்கேடு. அதாவது 1/3 தமிழக அரசுக்கு வரி வருவாய் என்பது டாஸ்மாக் மூலமாக வருகிறது என்றால் இது எப்படிப்பட்ட இடத்துல நம்ம போய் நிற்கிறோம்? 2015 ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த பொழுது தமிழ்நாடு முழுவதும் குறிப்பாக 32 மாவட்டங்களில் அதாவது மறுவாழ்வு மையம் அமைக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார். அதையே நீங்கள் செயல்படுத்தல, எடப்பாடி செயல்படுத்தல. பழைய ஓம் பிர்லா கிடையாது, இப்போ இருக்க முடியாது. இப்போ இனி அவர் ஆம் பிர்லாவாக தான் இருக்கணும். ஓம் பிர்லாக இருந்தார்ல, இனி ஆம் பிர்லா அப்படிங்கிற நிலைமைக்கு மாறணும். அதைத்தான் இன்னைக்கு ராகுல் காந்தியுடைய பேச்சை நம்ம புரிஞ்சுக்க முடியும். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர், எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். அதிமுக உண்ணாவிரத போராட்டம் நடத்துது. அதிமுக எம்எல்ஏக்கள் கருப்பு உடை அணிந்து வள்ளுவர் கோட்டத்தில் உண்ணாவிரத போராட்டம் நடத்துகிறாங்க. கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக இந்த கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க. அதை கண்டித்து பேரவையில் இது தொடர்பாக பேச அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க, கேள்வி எழுப்ப விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடக்குது. எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் அதில் இருக்கிறாங்க. இவர்கள் இப்போது எதற்காக உண்ணாவிரத போராட்டம் நடத்துகிறாங்க? கள்ளக்குறிச்சி விவகாரம். கள்ளச்சந்தையில் விற்கப்படுகின்ற இந்த சாராயத்தை ஒழிக்க வேண்டும். இதனால் இன்றைக்கி 63 பேர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நடத்துகிறாங்க. நான் என்ன கேட்குறேன், இவர்கள் ஆட்சி காலத்தில் இதற்காக இவர்கள் செய்த நடவடிக்கை என்ன? 2017 இவர் தான் முதலமைச்சர். அப்பொழுதும் இதே கள்ளச்சாராயம் அங்கே விற்பனை ஆகிக்கொண்டு தான் இருந்தன. இன்னும் சொல்லப்போனால் கடந்த 20 வருடங்களாக தமிழகத்தில் கள்ளச்சாராயம் ஆறாக ஓடிக்கொண்டு தான் இருக்குது. 2001 இதை அவருடைய அமைச்சரே நம்ம திண்டுக்கல் சீனிவாசன் சமீபத்தில் சொன்ன ஒரு விஷயத்தை பேட்டியை நீங்கள் பார்த்தா தெரிஞ்சுக்குவீங்க. நான் 2017 அமைச்சராக இருக்கும் பொழுது இதே விழுப்புரம் பகுதிக்கு போகும்பொழுது இந்த மலை கல்வராயன் மலை, அந்த மலைக்கு போகும்பொழுது என்ன எல்லாரும் அடுப்பு மூற்றி ஏதோ சமைச்சிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு கேட்கும் பொழுது அது சாராயம் காய்ச்சுகிறார்கள் என்று சொன்னாங்க. அதை நான் வெளியே பார்த்துட்டு ஆச்சரியமாக சக நண்பர்களுக்கு சொன்னேன் அப்படின்னு சொன்னார். இப்போ அதை தடுக்கணும். அதான் கேட்குறேன், அவர் அமைச்சரப்போ அவர் ஒரு அமைச்சராக இருந்தவர் இன்றைக்கி அதை மறந்துட்டு என்னமோ இன்றைக்கி பார்த்த மாதிரி சொல்கிறார். 2017 அமைச்சராக இருக்கும்பொழுது கல்வராயன் மலையில் சாராயம் காய்ச்சுவதை நான் கண்ணால் பார்த்தேன். இதை விட ஒரு வெக்கக்கேடான செய்தி என்ன இருக்குது? அவர் இன்னைக்கு மேடையில் உட்காந்துருக்காரு. ரெண்டாவது, இந்த கள்ளச்சாராய சாகு 2001 பன்ருட்டியில் 53 பேர் இறந்து போனாங்க. அப்பொழுது ஜெயலலிதா முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? ஆட்சியை கவிழ்ப்பதற்கு இந்த ஆட்சி போகணும்னு சொல்லி யாராவது பேசுனாங்களா? அல்ல குறைந்தபட்சம் அந்த சாராயத்தை ஒழிக்கணும்னு நினச்சாங்களா? ஆனால் 2002 அரசே அந்த டாஸ்மாகை நடத்தும் முடிவெடுத்தவர், கொள்கை முடிவெடுத்தவர் ஜெயலலிதா. 1983 அரசு கொள்முதல் செய்யுங்கிற முடிவைத்தான் எம்ஜிஆர் எடுத்தார். அரசு கொள்முதல் செய்யும், சாராய ஆலைகளுக்கான எல்லா விஷயத்தையும் அரசே பார்த்துக்கும், ஒரு வருமானத்துக்காக செஞ்சாங்க. ஆனால் 2002-2003 அப்பொழுது ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்த அந்த காலகட்டத்தில். ஆனால் ஜெயலலிதா முடிவு என்ன முடிவெடுத்தாங்க? நாங்கள் சிறு வணிகம், சில்லறை வணிகம், டாஸ்மாக்குங்கிற அந்த சில்லறை வணிகத்தை அரசே நடத்தும். அப்பொழுது 3000 கோடி ரூபாய் அரசுக்கு வருமானம். அதுக்கப்புறம் நிறுத்த வேண்டியதானே? அதுக்கப்புறம் அரசுகளும் நிறுத்தலை. காரணம், ஒவ்வொரு வருடமும் 20 விழுக்காடு டாஸ்மாக் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கு. இப்போ சமீபத்தில் சொல்கிறேனே, 2018-19 தமிழக அரசுக்கு டாஸ்மாக் மூலமாக வந்த வருமானம் 30,000 கோடி. 2022-23 கிட்டத்தட்ட 40,000 கோடி. இப்பொழுது 23-24 46,000 கோடி. இலக்கு 50,000 கோடி. இதோட நான் வெக்கக்கேடு. இன்னொரு தகவல் சொல்கிறேன்,
2022-23க்கான பட்ஜெட்டை நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்கள் தமிழக சட்டமன்றத்தில் சொல்லும் பொழுது என்ன சொன்னார் தெரியுமா? தமிழக அரசுக்கு வரி வருவாய் என்று கணக்கில் பார்த்தா 1,81,000 கோடி, அதில் 40,000 கோடி இந்த டாஸ்மாக் மூலமாக வந்தது. அதாவது 1/3 பங்கு தமிழக அரசுக்கு வரி வருவாய் என்பது டாஸ்மாக் மூலமாக வருகிறது என்றால் இது எப்படிப்பட்ட இடத்துல நம்ம போய் நிற்கிறோம்? இப்போ இதில் வந்து நீங்கள் அதிமுக வந்து இன்றைக்கி வந்து கருப்பு சட்டை அணிந்து போராட்டம் நடத்துவதற்கு என்ன தார்மீக உரிமை இருக்கிறது? ஏன் அவர்கள் காலத்தில் எந்த நடவடிக்கை எடுக்கல? ஜெயலலிதா காலத்தில் ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஏன் எடப்பாடி 3 வருஷம் இருந்தார் முதலமைச்சராக, என்ன நடவடிக்கை எடுத்தார்? ஆக இதை ஒரு வருமானமாக பார்த்தார்கள். நான் என்ன சொல்கிறேன், கள்ளுக்கடையை மூடினாங்கல்ல, கள்ளு குடிப்பதற்கு இன்றைக்கு வரைக்கும் தடை கிடையாது. கல்லை விற்பதுக்கு தான் தடை. இன்றைக்கி பனைமரத்திலிருந்து எடுக்கின்ற கல்லை குடிப்பதற்கு தமிழக அரசு தடை போடலை, அதை விற்பனை செய்வதற்கு தான் தடை. அது நீங்கள் புரிந்து கொள்ளணும். அது கள்ளச்சாராயம் மாதிரி கிடையாது. ஏன் நீங்கள் கள்ளுக்கடையை மூடினீங்க? இப்போ ஏங்க பிரச்சனை? நான் என்ன கேட்குறேன், விழுப்புரத்தில் அந்த கள்ளக்குறிச்சிக்கு அருகே உள்ள ஒரு பகுதியில் போய் வந்து நீங்கள் கள ஆய்வு செய்தால், கட்சிக்காரங்களே போய் கள ஆய்வு செய்தாங்க. என்ன சொல்கிறாங்க? 300 ரூபா அவருக்கு வருமானம், தினமும் டாஸ்மாகில் குடிக்கிறவன் 150 ரூபா செலவழிக்கணும். ஆனால் கள்ள சாராயம் இருக்குது பார்த்தீங்களா, 50 ரூபாய்க்கு ஒரு பாக்கெட்டு அவனுக்கு போதுமானது. அப்போ விலை குறைவாக இருப்பதற்காகத்தான் கள்ளச்சாராயம் போகிறாங்க. அதில் தான் இன்றைக்கி மெத்தனாலை கலந்து இன்றைக்கி போதை அதிகமாக கொடுக்கணுங்கிறதுக்காக இன்றைக்கி உயிரிழப்பு ஏற்பட்டு போச்சு. இது என்னமோ நேற்று நடந்து முந்தானத்து ஆரம்பித்து இன்றைக்கி வந்து மரணம் இல்லை, 20 வருடங்களாக இந்த அவலம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இன்னொன்று சொல்கிறேன், இந்த சூழலில் ஏன் கள்ளச்சாராயத்தை இந்த அரசுகள் முடக்க முடியல, தடுக்க முடியல? மாறி மாறி திமுக அதிமுக ஆட்சி தான் நடக்குது. 20 வருடம் பாருங்கள், ஏன் முடியல? அப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அவலம் வந்து சமூகத்தில் ஊடுருவி போயிருக்கிறது. இது நல்லா தெரியும். ஏழை எளிய விளிம்பு நிலை மக்கள் அன்றாடங்காட்சிகள் வாங்கி குடிக்கிறாங்க. ஒன்று வசதி படைத்தவர்களோ அல்லது நடுத்தர வர்க்கத்துக்கு மேல் உள்ளவர்களோ வாங்கி குடிப்பதில்லை. அப்போ வந்து ஒரு விளிம்பு நிலை மக்கள், கீழ்நிலை மக்கள், ஒரு தொழிலாளர், அதாவது அன்றாடம் வருமானத்தை பார்க்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு வந்து என்ன செய்கிறாங்க, டாஸ்மாக்கு செலவழிக்க முடியலன்னு வாங்கி குடிக்கிறாங்க. இப்போ 2 விஷயம் பார்க்கணும். ஒன்று, டாஸ்மாகோட விலை அதிகமாக இருக்குது, போக முடியல. 2வது, குடியை நிறுத்த முடியல. இந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டருங்கிற விஷயத்தை நீங்கள் ஏன் பண்ணலை? 2015 ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த பொழுது தமிழ்நாடு முழுவதும் குறிப்பாக 32 மாவட்டங்களில் இந்த மறுவாழ்வு மையம் அமைக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார். அதை ஏன் நீங்கள் செயல்படுத்தலை? எடப்பாடி செயல்படுத்தலை. 2015க்கு அப்புறம் ஜெயலலிதாவுக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அப்போ அதுக்கப்புறம் 3 வருடம் முதலமைச்சராக இருந்தவர் எடப்பாடி. அந்த 3 வருட காலத்தில் இந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டரை ஏன் அரசு வந்து ஆக்கப்பூர்வமாக செய்யலை? இன்னும் சொல்லப்போனால் 2019 திருப்பூர் மாவட்டம், தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டம் தான் போதைக்கு அதிகமான விலை கொடுக்கக்கூடிய மாவட்டம். அதாவது எப்படி கணக்கு பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு தீபாவளி பொங்கல்னா அன்றைக்கி மட்டும் 500 கோடி ரூபாய்க்கு வருமானம் வரும் இந்த டாஸ்மாகில். அந்த 500 கோடியில் 200 கோடி ரூபாய் திருப்பூர் மாவட்டம். இப்போ திருப்பூர் மாவட்டத்தில் தொழிலாளர்கள் அதிகமாக இருக்குது. அப்போ அதிகமான குடிநோயாளிகள் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் கூட இன்றைக்கு வரைக்கும் பெரிய அளவில் ஏன் செயல்படலை? அது ஏன் எடப்பாடி 2019 2021 வரைக்கும் இருந்தார், ஏன் செய்யலை? இப்போ நான் என்னுடைய கேள்வி என்னென்னா, ஒன்று தான், 2 அரசுகளுமே இதை தடுப்பதில் பெரிய முனைப்பு காட்டவில்லை என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல், இதை வந்து அதிமுக புறக்கணிக்குது. அதுக்கான காரணம்லாம் சொன்னார். ஈரோடு கிழக்கில் எப்படி நடந்தது, அதே போல் இங்கே நடக்கும் அப்படிலாம் சில காரணங்களை சொன்னார். இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அதிமுக புறக்கணிக்குது. பாமகவுக்கு அதிமுக அவங்கெல்லாம் ஆதரவு தரணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு தரணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதை பற்றிலாம் பேச்சு வரும்போது செம்மல்லை ஒரு இடத்துல சொல்கிறாரு, அதிமுக தேர்தலை புறக்கணிச்சிச்சு, அதே போல் அதிமுக தொண்டர்களும் அதிமுக ஆதரவாளர்களும் வாக்களிக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு பைத்தியகாரத்தனமான ஸ்டேட்மெண்ட் இல்லையா? அதிமுக புறக்கணிக்குது, கட்சி எடுத்த முடிவு, வாக்காளர்கள் இந்த முடிவுக்கு கட்டுப்படுவாங்களா? இப்போ ஒருத்தர் வந்து இன்றைக்கி அதிமுகவுக்கு வாக்களிப்பாங்க,
அடுத்த தேர்தலில் திமுகவுக்கு வாக்களிப்பாங்க. அது வந்து பொதுமக்கள் வாக்களிப்பாங்க. என்ன கேட்குறேன், தொண்டர்களா? அப்போ வந்து இப்போ 2024 விழுப்புரம் பாராளுமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டிங்கிற ஒரு சட்டமன்ற தொகுதி வருது. அதில் வந்து அதிமுகவுக்கு 65,000 வாக்குகள் விழுந்திருக்கின்றன. திமுகவுடைய சார்பில் நின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய ரவிக்குமார் அவர்களுக்கு 72,000 வாக்குகள் விழுந்தன. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு 35,000 வாக்குகள் விழுந்தன. அப்போ இந்த 65,000 வாக்குகளும் அதிமுக கட்சிக்காரங்களா? பொதுமக்கள் இருக்க மாட்டாங்களா? திமுகவை பிடிக்காதவங்க, பாட்டாளி மக்கள் கட்சியை பிடிக்காதவங்க இருக்க மாட்டாங்களா? அது ஒன்று இருக்குல்ல. இப்போ எங்களுக்கு அதிமுகவுக்கு வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதீங்கன்னா அவன் சிரிக்க மாட்டானா? ஏன்னா அவர் சொல்லியா வாக்களித்தாங்க? ஒன்று. இரண்டாவது, 65,000 பேர் உங்களை நம்பி வந்து விக்கிரவாண்டி இந்த பாராளுமன்ற தேர்தலில் வாக்களித்தாங்கல்ல, நீங்கள் நின்றுருக்கலாம்ல, உங்களை நிரூபித்திருக்கலாம்ல. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இது இந்த இடைத்தேர்தல் நடந்தால் அது அராஜகம் இருக்கும், நிறைய பணம் புழங்கும், அதிகாரத்தை பயன்படுத்துவார்கள், அதனால் நாங்கள் ஜெயிக்க முடியாது. ஏன் 2016 அதே விக்கிரவாண்டியில் நீங்கள் நின்று ஜெயிக்கலையா? பை எலெக்ஷனில். அப்போ அது பொய்யா? அப்போ ஈரோட்டில் எதுக்கு நின்றீங்க? அப்போ அது வரைக்கும் உங்களுக்கு தெரியாதா? இப்போ இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்போ நீங்கள் மக்களை நீங்கள் என்ன செய்கிறீங்க, மடையராக்க பார்க்குறீங்க. இப்போ நாம் தமிழர் வந்து எங்களுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சி கேட்குறாங்க, கொடுத்துட்டு போங்க. என்ன சொல்லியிருக்கணும், எங்கள் தொண்டர்கள் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க வாக்களிப்பாங்க. அதாவது தேர்தலில் போட்டியிடல, விருப்பப்பட்டு வாக்களிச்சுக்கிட்டு. ஏனென்றால் வாக்களிப்பு என்பது ஒரு ஜனநாயக கடமை. ஜனநாயக கடமை தானே. அப்போ ஒரு டெமோக்ராட்டிக் டியூட்டி. அதை எப்படி நீங்கள் தடுக்க முடியும்? அவர்கள் இப்போ நீங்க நிக்கலன்னு என்ன சொல்ற ஒரு வார்த்தை, தேர்தல் அரசியல்னு வந்துட்டா நிக்கணும், நிக்கிறதுக்கு விமர்சனம் வருது. அது அவங்க வாக்களிக்க மாட்டாங்க. இன்னொரு பிரச்சனை இருக்கு. இப்போ 72,000 வாக்குகள் விழுந்தன திமுக கூட்டணிக்கு, 65,000 அதிமுகவுக்கு, 35,000 பாமகவுக்கு விழுந்தன. இப்போ பை எலெக்ஷனில் அதே பர்சன்டேஜ் விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் எங்கே போய் நிற்பீங்க, எங்கே போய் மோத்த வச்சுக்குவீங்க? அப்போ உங்கள் அதிமுக தொண்டர்கள் எல்லாம் கட்சி மாறி விட்டார்கள் என்பதை ஒத்துக்கொள்கிறீங்களா? அதை வந்து செம்மலை வந்து சொல்லிடுவாரா? அதை இப்போ 2 பேரும் மாற்றி சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, விருப்பப்படி பண்ணலாம். மொத்தத்தில் அதிமுகவுக்குள் ஒரு பிளவு இருக்கிறது. மறுபடியும் ஏன்னு கேளுங்க, செல்லூர் ராஜு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. சமீபத்தில் கூட ராகுல் காந்தியை பார்த்து ஒரு படத்தை போட்டு, ஒரு குறும்படத்தை ட்விட்டரில் போட்டு நீக்கினாங்கல்ல, திருப்பி போட்டார், திருப்பி பாராட்டினார், திருப்பி நீக்கினார். என்ன அர்த்தம்னா அங்கேயே பிளவு இருக்குது. எடப்பாடியை வந்து சொல்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஜெயக்குமார் ஒத்துக்கிறாருன்னா வேலுமணி வேறு மாதிரி சொல்கிறாரு, செம்மலை வேறு மாதிரி சொல்கிறாரு. அவர்களுக்குள்ளே பிளவு இருக்கிறது. இப்பொழுது நின்றிருக்கலாம், தேர்தலில் அதிமுக போட்டியிட்டு இருக்கலாம் என்கிற செய்தி வருது. இது எடப்பாடி எடுத்த முடிவு, இது தவறான முடிவு. நமக்கு செல்வாக்கு இருக்கிறது. இன்றைக்கி ஒருவேளை வந்து பாமக வெற்றி பெற்றால் நமக்கு பாதிப்பு, நம்ம வாக்குகள்லாம் அங்கே போயிடுச்சு. செய்தி வருதுன்னா கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு அப்புறமா அது அவர் முடிவு அறிவிச்சதுலேருந்தே அந்த செய்தி வருது. இந்த முடிவு அறிவிச்சதுலேருந்து செய்தி வருது இல்லை. ஆக்சுவலி சொல்லப்போனால் இப்போ இந்த கள்ளச்சாராய பிரச்சனைகள் இஷ்யூ வந்து அரசுக்கு எதிராக போயிட்டு இருக்குல்ல, நின்றுருக்கலாம் அதிமுக. இப்போ அந்த செய்தி ஒருவேளை வந்து பின்னாடி வந்தது. இப்போ வந்து யாருக்கு லாபம்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து ஒரு லாபம் தான். காரணம், அரசுக்கு எதிராக இருக்கின்ற வாக்குகள் இன்றைக்கி அங்கே போக வாய்ப்பு இருக்குது. இப்போ இதன் மூலமாக பாட்டாளி மக்கள் கட்சி, பாஜக, என்டிஏ கூட்டணியுடைய அந்த பெர்சன்டேஜ் கூட வாய்ப்பு இருக்குல்ல. இது தேவையில்லாமல் எடப்பாடி இதற்கான வழியை திறந்து விட்டு விட்டார். அதுதான் பிரச்சனை. சட்டமன்றத்தில் பேச அனுமதிக்கலன்னு சொல்லி தான் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு. அப்போ இதுக்கு வந்து பிரேமலதா வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றி பெறணும், சிபிஐ விசாரணை தான் வேணும், 2026 நல்லாட்சி அமையும். நேற்று ராகுல் காந்தி பேசும்போது நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகளை மதிங்க, அவங்க குரல் வேலையை தடுக்காதீங்க, எதிர்கட்சிகளுக்கு பேச வாய்ப்பு கொடுங்க அப்படின்லாம் அங்கே சொல்கிறாரு. திமுக எம்பிக்கெல்லாம் டேபிளில் தட்டுறாங்க. ஆனால் இங்கே வந்து சட்டமன்றத்தில் எதிர்கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுக்கும். எங்கே வாய்ப்பு கொடுக்கல? எதிர்கட்சிகள் பேசுவதை எங்கே தடுத்தாங்க? சரியான தரவுகளோடு பேசுங்கன்னு சொன்னாங்க. பாஜக எம்எல்ஏக்கள் 4 பேர் பேசுகிறத கூட நீங்கள் பேச மாட்டேன்றீங்களா? அங்கே எப்படி நடக்குது? அதுக்கு இதுக்கும் ஒப்பிட முடியுமா? ராகுல் காந்தி எழுந்து என்ன சொன்னார்? நாங்கள் எதிர்கட்சியுடைய எம்பிக்களும் இந்தியாவுடைய மக்களுடைய பிரதிநிதிகள் தான், அதில் மாற்றக்கிறது கிடையாது, சைலண்ட் பண்ணாதீங்க, அது ஜனநாயகத்துக்கு நல்லதில்லைன்னு சொன்னார். ஆனால் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி கடந்த 10 வருஷம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு நம்ம பார்த்தோம். இந்த 5 வருஷம் அப்படி இருக்க முடியாது. நாங்கள் மெஜாரிட்டியாக எதிர்கட்சிகள் இருக்கோம், நீங்கள் இந்த மாதிரி குரல் வழி நெருக்க முடியாது. நேற்று வந்து திருமாவளவன் போன்றவர்கள் பேசும்போதெல்லாம் அதெல்லாம் வந்து அது எதேச்சியான சம்பவம்னு சொல்லிட்டாங்க இன்றைக்கி. சரியா? அது வந்து ஒரு பர்பஸாக செய்யலைன்னு. ஆனால் அது போன்று ஒரு விஷயம் அங்கே நடக்குது. நீங்கள் இன்றைக்கி வந்து
இந்த கூட்டம் முழுவதும் தடை செய்தது வந்து நேற்று நடந்ததா? அந்த ஒரு நாள் மட்டும்தான் தடை செய்யப்பட்டதா சொன்னாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதாவது நீங்கள் இந்த சபையை நடக்க விடாமல் செய்யக்கூடிய வேலையை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சீங்க. அரசுக்கு எதிரான குரலை எழுப்புறீங்க. அது நியாயமாக இருக்கும் பட்சத்தில் தவறு இல்லை. நான் என்ன சொல்கிறேன், பிரச்சனைகளை சில விஷயங்களை அரசோடு சேர்ந்து பயணிக்கணும், சில விஷயங்கள் அரசுக்கு எதிராக பயணிக்கணும். எதிர்க்கட்சிகளுடைய பணி அதுதான். நீங்கள் மொத்தமாக கருப்பு சட்டை வரும்போதே கருப்பு சட்டை போட்டு வந்துட்டீங்க. அரசை இன்றைக்கி நடக்க விடக்கூடாதுன்னு சொல்லியே கருப்பு சட்டை போட்டு வந்துட்டீங்க. இந்த விஷயங்களுக்கு நீங்கள் சொல்லப்போனால் இந்த வன்னியருக்கு ஒதுக்கீடு, பத்திர விழுக்காடு விஷயங்கள், அதே மாதிரி ஜாதிவாரி அந்த கணக்கெடுப்புலாம் நீங்கள் நடத்தணும்னு சொல்கிறீங்க. அது ஏற்கனவே தெளிவாக சொன்னார் முதல்வர். ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது ஒன்றிய அரசுக்கு நம்ம தான் ரெக்கமெண்ட் பண்ணணும், அவங்கள அழுத்தம் கொடுக்கணும். ஏற்கனவே பீகாரில் தான் அந்த அரசு வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து என்ன நடந்துச்சு, உச்சநீதிமன்றமே அதுக்கு தடை போட்டாங்க. எடுத்து என்ன பிரயோஜனம்? அந்த தரவுகளை எப்படி நம்ம பயன்படுத்துறது? இப்படிலாம் பேசுகிறாங்க. ஆக்கப்பூர்வமான விஷயங்களை நீங்கள் பேசுங்க. இப்போ நான் இந்த கள்ளச்சாராய விஷயங்களை நீங்கள் தடுக்க வேண்டும் என்று ஒரு எதிர்க்கட்சியாக சட்டமன்றத்துக்குள் உங்கள் குரல் எழுப்ப வேண்டுமா வேணாமா? அதில் குரல் எழுப்புங்கன்ற. அதாவது இதுவரைக்கும் நடந்த வரைக்கும் சரி, இனிமேலாவது தமிழகத்தில் கள்ளச்சாராயம் விற்கக்கூடாது, அதுக்கான தண்டனையை அதிகப்படுத்த வேண்டும் என்று பேசுங்க. அதிகாரிகள் யாரெல்லாம் வந்து குற்றம் செய்திருக்கிறார்களோ அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று பேசுங்க. ஆனால் நீங்கள் சபையை முடக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பேசுவது என்பது என்ன நியாயம்? அதைத்தான் சபாநாயகர் கேட்கிறார். உங்கள் கருத்துக்களை பதிவு செய்வதில் எங்களுக்கு தடை இல்லை, ஆனால் சபையை முடக்க வேண்டும் என்கிற உங்கள் நோக்கம் தான் நாங்கள் பார்க்குறோம். அதுதான் சஸ்பெண்ட் பண்ணாங்க. ஒரு நாள் மட்டும் கொடுத்தாங்க. சொல்லப்போனால் அமைச்சர்கள் வந்து கேட்குறாங்க, இந்த எதிர்க்கட்சிகள் இப்படி குழப்பம் பண்ணுறாங்களேன்னு. அப்போ கூட இப்போ சபாநாயகர் என்ன சொல்கிறாரு, இல்லை அவர்கள் குரல் ஒலிக்கணும், ஒரு நாள் மட்டும் சஸ்பெண்ட் பண்ணுவோன்னு. தொடர்ச்சியாக நடக்கும் பொழுது தான் தொடர் முழுவதும் தடை செய்யப்பட்டிருக்காங்க. இப்போ அதை இதோடு ஒப்பிடுவது தவறு. உங்களுக்கு அங்கே என்ன நடக்குது, பாராளுமன்றத்தில் என்ன நடக்குது? பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் பேசுவதை மைக் ஆஃப் பண்ணுறாங்களா? இங்கே தமிழக சட்டமன்றத்தில் மைக் ஆஃப் பண்ணாங்களா? அங்கே நடக்குதா இல்லையா? அப்போ அதை இதையும் ஒப்பிட முடியாது. இப்போ எதிர்க்கட்சிகளுடைய குரல் ஒலிக்கப்பட வேண்டும் என்பது தான் ஒரு ஜனநாயக வழிமுறை என்பதை திமுக எப்பொழுதும் மறுக்கலையே. கலைஞர் அவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுதும் அதை தான் கேட்டார். கலைஞர் அவர்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போதும் அதை விட்டுருக்கிறாரு, எதிர்க்கட்சிகளை பேசுவதற்கு அனுமதித்திருக்கிறாரு. இப்போ அதனால் எடப்பாடி அவர்கள் செய்வது, எடப்பாடி அவர்கள் உண்ணாவிரதம் எல்லாமே ஒரு அரசியல் ஸ்டண்ட். இன்றைக்கி சொல்கிறாங்கல்ல இந்த தேர்தலுக்காக. இப்போ கூட விக்கிரவாண்டி தேர்தல் என்பது அதிமுக பங்கெடுக்கவே இல்லை, அதனால் அதை சொல்ல முடியாது. அதை ஒரு அரசியல் பண்ணுறாங்க. ஆனால் அதிமுகவும் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிட்டு இந்த பிரச்சனையை பண்ணியிருக்கணும், உண்ணாவிரதத்தை கொண்டு வந்திருக்கணும். இன்றைக்கி ஒரு அரசியல் ஸ்டெண்டாக தான் இன்றைக்கி அதிமுக எடப்பாடி பண்ணுறாரே ஒழிய அதை ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயமா அவர் பண்ணலை. அப்படி தான் நான் பார்க்குறேன். நாடாளுமன்றத்தில் சபாநாயகர் தேர்தல் நடைபெற்றது. ஓம் பிர்லா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதை எப்படி பார்க்குறீங்க? ராகுல் காந்தியும் மோடியும் அழைச்சிட்டு போய் அவருடைய இருக்கையில் அமர வைக்கிறாங்க. எதிர்க்கட்சி தலைவராக இதுவரை பார்த்தீங்கன்னா கடந்த 48 வருடங்களில் ஒருமித்த கருத்தோடு தான் ஒரு மக்களவை சபாநாயகரை தேர்ந்தெடுப்பது ஒரு மரபு. எதிர்க்கட்சியுமே ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அது இந்திய வரலாற்றிலே ஒரு 3 முறை மட்டும்தான் தேர்தல் நடந்திருக்கிறது. ஒரு 48 ஆண்டு காலத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சபாநாயகர் வந்து ஒரு எல்லோருடைய ஏகமனதான ஒரு முடிவாக ஒரு மரபு, ஒரு நாகரிகம் என்று பார்த்தாங்க. அது இன்றைக்கி இந்த தடவை நடக்கலை. 1 2 அதை வந்து பாஜக வந்து கேட்குறாங்க, இந்தியா கூட்டணிகிட்ட கேட்குறாங்க, எங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்கன்னு. இவங்க என்ன சொன்னாங்க, துணை சபாநாயகராக எதிர்க்கட்சியிலேருந்து ஒரு ஆளை கொடுங்க, அதுதான் கேட்டது. இப்போ சொல்லப்போனால் கடந்த 2014 தம்பித்துறைக்கு கொடுத்தாங்க, 19 துணை சபாநாயகரை கொடுக்கல. ஏன்னால் துணை சபாநாயகர் கூட சில நேரங்களில் சபையை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். அது அரசுக்கு எதிராக வந்துடும், இல்லை அது வந்து நம்ம சொல்கிற விஷயத்தை செய்ய மாட்டாங்கன்னு ஒரு பயத்தின் காரணமாக 2019 அது மாதிரி செஞ்சாங்க. மீண்டும் இப்போ 2024 அது போன்று செய்ய நினைக்கிறாங்க, எதிர்க்கட்சிக்கு கொடுக்கணும். ஏன்னா எதிர்க்கட்சி ஒரு பலமான எதிர்க்கட்சி, 242 பேர் எதிர்க்கட்சியில் இருக்காங்கன்னு. அதை கொடுக்க மனது வரவில்லை. அதனால தான் இன்றைக்கி வந்து என்ன செய்கிறாங்க, தேர்தலை சந்தித்தாங்க. 1 ஆனாலும் ஓம் பிர்லா வெற்றி பெற்றதுக்கப்புறம் சபை மரபுப்படி பிரதமரும் எதிர்க்கட்சி தலைவரும் கொண்டு போய் விடும், அந்த இருக்கையில் அமர வைக்கணும். அது நடந்திருக்கிறது. அது ஒரு முக்கியமான நிகழ்வாக பார்க்குறேன். ஏனென்றால் ராகுல் காந்தி அவர்களை இதுவரை வந்து பாஜக நடத்தின விதம், கடந்த 10 வருடங்களில் பாரதிய ஜனதா கட்சி ராகுல் காந்தியை நடத்தின விதம் வந்து ஒரு முகம் சுளிக்கக்கூடிய ஒரு விதம் தான். இன்றைக்கி அது மாறி இருக்கிறது.
ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்பவர் ஒரு கேபினட் மினிஸ்டருக்கு சமமானவர். அவரும் பிரதமரும் கொண்டு போய் இருக்கையில் வைக்கிறாங்க. இந்த சூழல் மிக முக்கியமான தருணம். அதை வைத்துவிட்டு ராகுல் காந்தி பேசிய பேச்சு என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பேச்சு. சரியா? அது முக்கியமானது. இப்போ ஓம் பிர்லா இரண்டாவது முறை, ஓம் பிர்லா மட்டும்தான் இரண்டாவது முறை இல்லை, பல பேர் வந்து இரண்டாவது முறையாக சபாநாயகராக வந்திருக்கிறாங்க. ஏற்கனவே தெலுங்கு தேசம் பாலயோகியே இரண்டாம் முறை எதிர்க்கட்சியிலிருந்து வந்தவர் தான். இப்போ அது ஒரு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது இல்லை, 2 முறை வந்திருக்கிறார். ஆனால் சபையை நடத்துவதில் ஓம் பிர்லா இதுவரை என்ன செஞ்சார், கடந்த 5 வருடங்களில் என்ன செஞ்சார், அதுதான் முக்கியம். எதிர்க்கட்சிக்கு என்ன மாதிரி வெளிவிட்டார், நாடாளுமன்ற போக்கு இனி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நேற்று வந்து அவங்க வந்து எமர்ஜென்சி குறித்து முழக்கமிட்டாங்க, பேசினாங்க, இதெல்லாம் பண்ணாங்க. இன்றைக்கி பதிலுக்கு இந்தியா கூட்டணிக்காரங்க மணிப்பூர் விஷயத்தை பற்றி முழக்கம் எழுப்பினாங்க. ஆம் ஆத்மி வந்து கெஜ்ரிவாலை விடுதலை செய்யும் சொல்லி முழக்கம் எழுப்புறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது? 2019 மாதிரி நிலைமை இல்லை. 2019 ஓம் பிர்லா தான் சபாநாயகர். அந்த 5 வருஷம் அவர் சொன்னது தான், அவர் பேசினது தான், யாரை வேணாலும் வெளியே அனுப்பிச்சாங்க. 160 எம்பிக்களா சஸ்பெண்ட் பண்ணார். வரலாற்றில், இந்திய சுதந்திர வரலாற்றில் இல்லாத எண்ணிக்கையில் சஸ்பெண்ட் செய்ய எம்பிக்களை சஸ்பெண்ட் செய்தார்ல ஓம் பிர்லா. இந்த வரலாற்று சம்பவத்தை செஞ்சது வேறு யாருமே இல்லை. இது செய்ய முடியுமா? இனி வாய்ப்பு இருக்கிறதா? அவைக்கு போவாத திமுக எம்பி பார்த்திபன் முதல் உண்டு, குறிப்பிலே இல்லைங்க. அப்போ எப்படி குத்து மதிப்பாக வந்து பண்ணியிருக்காங்க பாருங்கள். சபைக்கு வந்தாரா வரலையா, ப்ரெசண்டா ஆப்சண்டா, இது கூட தெரியாமல் சஸ்பெண்ட் பண்ணாங்க. அந்தளவுக்கு ஒரு ஏதாச்சு அதிகாரம். ஆனால் இனி பண்ண முடியாது. நேற்று எமர்ஜென்சியை பற்றி பேசினார், சபையே கலகலத்து போச்சு. இனி பேச முடியுமா? இனி ஒவ்வொரு நாளும் திருவிழா தான். நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து பேசணும், ஒவ்வொரு நாளும் கொடி பிடிப்பாங்க. நீங்கள் நினச்ச மாதிரிலாம் பண்ண முடியாது. கடந்த 5 வருட காலம் ஓம் பிர்லாவுக்கு பொற்காலம். மோடி சொன்னார்ல, ஓம் பிர்லாவுடைய சபாநாயகர் காலம் தான் வந்து பொற்காலம்னு. உண்மை. 2019 ஓம் பிர்லாவுக்கு பொற்காலம். ஆனால் 2024 ஓம் பிர்லாவுக்கு ரொம்ப சோதனை காலம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. ஒரு சோதனை காலத்தில் ஓம் பிர்லா இன்னைக்கு சபாநாயகராக இருக்கிறார். அவருக்கு இனி வருகின்ற ஒவ்வொரு காலமுமே, ஒவ்வொரு நாளுமே பெரிய பதட்டமும் ஒரு விதமான நெருக்கடியும் இருக்கின்ற ஒரு சூழல் ஏற்படும். அதனால் எளிதான சபையை நடத்த முடியாது. ஆனால் ராகுல் காந்தி பேசுனதை பார்க்கணும். நீங்கள், நாங்கள் சபைக்கு ஒத்துழைப்பு தர்றோம், நீங்கள் எங்களுடைய குரலை நீங்கள் நசுக்க வேண்டாம், நாங்கள் இந்த சபையோட மாண்பை வந்து மகத்துவத்தையும் நாங்கள் நிலைநாட்டுறோம், ஆனால் எங்களை நீங்கள் மதிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்போ நீங்கள் ஓம் பிர்லா தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். பழைய ஓம் பிர்லா கிடையாது, இப்போ இருக்க முடியாது. இப்போ இனி வந்து அவர் ஆம் பிர்லாவாக தான் இருக்கணும். ஓம் பிர்லாக இருந்தார்ல, இனி ஆம் பிர்லா அப்படிங்கிற நிலைமைக்கு மாறணும். அதைத்தான் இப்போ இன்றைக்கி ராகுல் காந்தியுடைய பேச்சை நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அதனால் இனி வருகின்ற இந்த 5 வருடமுமே காட்சிகள் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஜனநாயக மாண்பை மதிக்கக்கூடிய வேலைகளை செய்வாங்க. பாராளுமன்றத்தில் அந்த விவாதங்கள் சூடு பறக்கும். அதனால் இந்த ஓம் பிர்லாவிற்கு இனி சபையை நடத்துவது என்பது ஒரு சவாலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அதிமுக உண்ணாவிரத போராட்டம், கள்ளக்குறிச்சி விவகாரம், விக்கிரவாண்டி இடைத்தேர்தல், நாடாளுமன்றத்தில் சபாநாயகர் பதவியேற்பு, இனி நாடாளுமன்றம் போக்கு எப்படி இருக்கும், ராகுல் காந்தி செயல்பாடுகள் எப்படி இருக்கும், ஓம் பிர்லா தன்னை மாற்றிக்கணும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. கருத்துக்களை பகிர்ந்து நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.